ஒரு ஆர்சிபியை நான் ரொம்ப வெயிட் பண்றேன். 28 நான் வரேன். உங்க விசில் ஸ்டைல்ல சொல்லுங்க. ஆர்சிபியை நம்ம பொழப்போமா பொழக்க மாட்டோமா? பொழந்துருவோம். 28 சந்திப்போம். ஜடேஜா ரன் அவுட் ஆகி டோனி வர வச்ச மாதிரியே ஃபீல் ஆயிடுச்சு. எனக்கு ஃபீல் ஆகுது. மும்பை ஃபேனா இருக்கீங்களா? ஃபீல் ஆகும். வரணும். நீ வந்துட்டா வந்தே ஆகணும். நீங்க அவனே அவமானம் தாங்க முடியாம வேற டி-ஷர்ட் மாத்தி பாத்தீங்க பாருங்க மக்களே, தோத்த கடுப்புல டி-ஷர்ட் மாத்திட்டு இருக்காரு. Not a cricket fan. I don't watch cricket. This is my first time ever I'm watching cricket. It was amazing experience. எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. Superb. இதுக்கு அப்புறம் ரிப்பீட்டடா வருவீங்களா கிரிக்கெட் பார்க்க? கண்டிப்பா எல்லா மேட்ச்க்கும் கண்டிப்பா வருவீங்க. கடவுள்கிட்ட வேணும் அந்த அட்டகடி தினேஷ் நான் லப்பர் பண்ணல வந்து அந்த கெத்து சாங் தோனி என்ட்ரியில வரணும்னு நான் வேண்டிட்டு வந்து வின்னேன். கரெக்டா லாஸ்ட் நடந்தது. டிஜே ஹேட்ஸ் ஆஃப் டிஜே, வேற லெவல் டிஜே. தேங்க்ஸ் டிஜேனா. அப்படியே வந்துட்டு பறக்குற மாதிரி விசில் பறக்குது. போதும் நான் தெரியாம சொல்லிட்டேன். மே 18 ஒன்னு நடந்துச்சு போன வருஷம். ஞாபகம் இருக்கா ப்ரோ? ஞாபகம் இருக்கு. ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணலாம் ப்ரோ. நான் விராட் கோலி நினைச்சா பாவமா இருக்கும். சோ இவ்வளவு கஷ்டப்படுறாரு, அவருக்காச்சும் சப்போர்ட் பண்ணலான்ட்டு. ஆனா அந்த ஜெர்சியை போட்டு வந்தா நம்மள ஓட்டிடுவாங்க. இன்னைக்கே பாதி ஆர்சிபி ஃபேன்ஸ் மும்பை ஜெர்சியை போட்டு வந்தாங்க. நான் சப்போர்ட் பண்ற டீம் தோத்துரு எப்பயுமே. அதனாலதான் வந்துட்டு நான் எப்பயும் இவனை கூப்பிட்டு மேட்ச் கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ. சிஎஸ்கே தான். அப்ப நீங்க ஆர்சிபி சப்போர்ட் பண்ணாதீங்க. அதனாலதான் 18 வருஷமா தோத்துட்டே இருக்கு. அதுதான் கரெக்டா இல்லையா? ஆனா சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணிருக்கீங்க ப்ரோ. ஒரு டவுட் இருந்துச்சு வரமாட்டாருன்ட்டு. அப்புறமா வந்துட்டு இவரு வந்துட்டு சூப்பரா பண்றீங்க நீங்க. தளபதி அவுட் ஆன உடனே சமன். தளபதி யாரு? தளபதி இல்லடா, தளபதி தெரியாது. ஜடேஜா. என்னன்னா டுவர்ட்ஸ் ஆஃப்டர் 15th ஓவர் டெஃபினட்டா நம்ம தோனியை பாப்போம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸும் வந்துருச்சு. ஏன்னா எல்லாருமே ப்ரே பண்ணது எல்லாருமே வந்து தோனி வரணும்ட்டு அந்த ஒரு பாசிட்டிவ் வைபுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும் இல்லைங்களா? சோ அதனால அது அவர் வருவாரு. ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு ஜடேஜாக்கு தான் கொடுக்கணும். டெஃபினட்டா. அவ்வளவுதான் ஓடிப்போம். He was very confident. He will come. கண்டிப்பா வருவாரு. கண்டிப்பா வந்தாரு. சொன்ன மாதிரியே கடைசி ஓவர் வந்தாரு. Yes. 200 அந்த ரேஞ்சில நான் எதிர்பார்த்தேன். 220 எதிர்பார்த்தேன். பட் அதனால அது மட்டும் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. ஒரு நெயில் பைட்டிங் மேட்சா இருக்கணும். இவங்க 155 என்னமோ நம்ம தான் ஜெயிப்போம்ன்ற கான்ஃபிடன்ஸ் அங்கேயே வந்துருச்சு. சூப்பரா இருந்துச்சு. தலை என்ட்ரி எவ்வளவு எக்ஸைட்டடா இருந்துச்சு. as usual அதுக்கு தான் வந்தோம் நாங்க एक्चुअली தலை என்ட்ரிக்காக தான். and we were able to see it, so it was great. ஆனா கம்மி டோட்டல் தான் அந்த தலை வருவார்னு நினைச்சீங்களா? 150 தான் எப்படி நம்ம பேட்டிங்க்கு அடிச்சிருக்கோம். நான் அதான் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் வரமாட்டார் இவ வின் பண்ணியாச்சு. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. very happy. தோனி என்ட்ரி பறக்கணும். ஆனா லோ டோட்டலா இருக்கும்போது நமக்கு ஒரு டவுட் வந்துருக்கும்ல, ஐயோ சீக்கிரம் முடிஞ்சா தோனி வர மாட்டாரு அப்படின்ட்டு. லாஸ்ட் அந்த செகண்ட் அந்த 19th ஓவர் 18th ஓவர்ல வந்துட்டு ஆனா அவர் நம்மள புரிஞ்சு வச்சிருக்காருங்க. யாருக்கு வெயிட் பண்றோமோ கரெக்டா பண்றாருங்க. கண்டிப்பா அவர் வேணும்னே கொஞ்சம் போக் காமிச்சிட்டே இருந்தாரு. ஆனா லாஸ்டா வந்து சூப்பர்ங்க. நீங்க பேசினாலும் பரவாயில்ல, கண்டென்ட் கொடுத்துட்டீங்க. ஓகே என்ஜாய் பண்ணீங்கல்ல? ஃபர்ஸ்ட் மேட்சே வின் பண்ணியாச்சு. அதனால வந்துட்டு பயங்கர பிஸி ஸ்கெட்யூல்ல டாக்டர், சோ ஃபுல் பிஸியா இருக்கும். சோ இன்னைக்கு வந்தது வந்து செம்ம என்டர்டெயின்மென்ட் சஸ்பென்ஸா இருந்திருக்கும் வர்க். ஆனா லோ டோட்டலா இருக்கும்போது தோனி என்ட்ரி வருமா வராதான்னு டவுட் இருந்திருக்கும்ல. ஐயோ 2 விக்கெட் தான் விழ போதே வரமாட்டாருன்னு நினைச்சிட்டோம். அப்புறம் லைனா வரபோது லாஸ்ட் ஓவர் வந்து தோனி என்ட்ரி தந்தாரு. ஸ்டேடியம் ஃபுல்லா வைபா இருந்தது. ஃபுல்லா நல்லா இருந்துச்சு. ஆனா ஜடேஜாக்கு தானே கிரெடிட்ஸ் கொடுக்கணும். யாரு விக்கெட் விட்டு கொடுத்துட்டோம்ல நம்ம. அவரு விக்கெட் கொடுத்துட்டோம்ல, கொடுத்தானே தோனி வர வச்சிருக்கோம். அதனாலதான் நானும் தோனி பார்க்கணும் தான் வந்தேன். பார்த்தாச்சு. அது எல்லாரும் தோனி பார்க்க தான் வந்திருக்கோம். உங்களை யாரு டிசப்பாயின்ட் பண்ணா உங்க டீம்ல? எனக்கு ரோஹித் கொஞ்சம் எதிர்பார்த்தோம். அவர்கிட்ட இருந்து ஒரு 20-30 ரன்ஸ் வரும்னு எதிர்பார்த்தோம். வந்திருந்தா மேபி இந்த மேட்ச் இன்னும் டஃபா போயிருக்கும், கொஞ்சம் க்ளோஸா போயிருக்கும். சோ ரோஹித்தோட பேட்டிங் தான் அட்லீஸ்ட் ஃபீல்டிங் ஆச்சு வருவாருன்னு பார்த்தா அவர் இம்பாக்ட் பிளேயரா மாறிட்டாரு. ஃபீல்டிங்லயே ரோஹித்தை பார்க்க முடியல. டக் அவுட்ல உட்காந்து கண்ணத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அதுதான் பார்க்க முடியுது. பாத்தீங்களா 2 செகண்ட்ஸ் போதும் உங்களுக்கு. அதுதான் கஷ்டமா இருக்கு. இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க வரும்போது. ஆனா நீங்க ரொம்ப பேசியிருப்பீங்களே, நாங்க தான் ஜெயிப்போம் அப்படிலாம் இல்லையா? ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஃபர்ஸ்ட் மேட்ச் நாங்க தோத்து போயிடுவோம். அதுவும் இல்லாம அப்சல்யூட்லி உங்க பும்ரா கிடையாது, ஹர்திக் பாண்டியாவும் கிடையாது. அப்படின்ற போது இந்த டீம் எடுத்துட்டு இவ்வளவு தூரம் டஃப் கொடுத்ததே பெரிய விஷயம். இப்படியே சொல்லி மாத்திக்கிறீங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இல்லன்னு சொல்லிட்டாங்க. இல்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா புதுர்னு ஒரு புது பையன், சின்ன பையன் நல்லா பண்ணாரு, சூப்பரா பண்ணாரு.
ஸோ இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை க்ரூம் பண்ணும்போது வெற்றி தோல்வி வரதா செய்யும். அதை டீம் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதனால இது 5 டைம் சாம்பியன் டீமா இருக்கு. எவ்வளவு நாளைக்குன்னு பார்ப்போம். அது லாஸ்ட் 5 தான். ஓகே, ஆர்சிபி மேட்ச்க்கு எவ்வளவு வெயிட் பண்றீங்க? ஆக்சுவலி ரொம்ப வெயிட்டிங். RCB vs CSK. நான் RCB, I like RCB too, but always CSK. அப்ப ஆர்சிபி மேட்ச்க்கு வந்து என்ன டீமை சப்போர்ட் பண்ணுவீங்க? சிஎஸ்கே தான். ஆனா நாங்க கேட்ட வரைக்கும் ஆர்சிபி ஜெர்சி போட்டு நான் 4 பேரை பார்த்தேன் உள்ள ஸ்டேடியத்துல. ஓகே, அப்ப ஆர்சிபிக்கு ஒன்னு கொடுக்கணும் கன்ஃபார்ம். ஒண்ணே ஒண்ணு கொடுத்துடலாம். ஒரு கப் நல்லா கொடுக்கணும். ஒரு வருஷத்துக்கு விராட் கோலிக்கா ஒரு கப் கொடுக்கணும். இல்ல கப்ப சொல்லல, நான் விக்டரியை சொல்றேன். அத வின் பண்ணுவாங்க RCB, பட் டைட்டில் வந்து CSK தான். சிஎஸ்கே தான் ஜெயிச்சிட்டீங்க. நானும் சிஎஸ்கே தான் ஜெயிச்சிட்டோம். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் நடந்துருச்சா இன்னைக்கு மேட்ச்ல? நான் சொல்ல ஒரு நடந்துருச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே தெரிஞ்சிருச்சு ஒரு 155ங்கிறதுலாம் நமக்கு ரொம்ப ஈஸியான ஸ்கோர்ங்கிற மாதிரி. ஒரு 180 190 கூட நம்ம கொஞ்சம் டஃப்பா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். 155 நம்ம அடிச்சுட்டோம்ன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. அண்ட் நல்லா இருந்துச்சு மேட்ச் இன்னைக்கு. அந்த டைம்ல கம்மி டோட்டல் அப்ப தோனி வருவாரான்னு யோசிச்சீங்களா? வருவாரா வர மாட்டாரா டவுட் வந்துருக்கும்ல? ஆக்சுவலா ஆமா, வருவாரா வர மாட்டாரான்ற ஒரு டவுட் இருந்தது. அவர்தான் ஃபேன்ஸ புரிஞ்சு வச்சிருக்காரு. ஆமா, அந்த தோனி வரும்போது அந்த பொட்டு வச்ச பாட்டு போட்டிருந்தாங்க. அந்த பாட்டுக்கும் அந்த தோனிக்கு எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்தது. நாங்க எல்லாமே டான்ஸ் ஆடுனோங்க. இங்க ரொம்ப இருந்தது. எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆமா. ஓகே. அந்த நடுவுல வந்து அந்த ஒரு லைட் டான்ஸ் மாதிரி வச்சிருந்தாங்க. ஃபுல் ஸ்டேடியம் ஆஃப் பண்ணி லைட் ஆஃப் பண்ணிட்டு அதுவும் சூப்பரா இருந்தது. சூப்பரா எக்ஸ்பெக்ட் பண்ணல. சூப்பரா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணீங்க. செம்மையா என்ஜாய் பண்ணோம். நம்ம பேக்கேஜா இருந்துச்சு. நம்ம பேக்கேஜா இருந்தது. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லையே. என்ன புதுசு போட்டு வரது? அட பாவிகளா, இதெல்லாம் தப்பு ப்ரோ. நீங்க என்னதான் இருந்தாலும் லாயலா இருக்கணும்ல. RCB ஃபேன் ப்ரோ நானு. ஆர்சிபி ஃபேன் ப்ரோ. நீ ஆர்சிபி ஃபேனா இருந்தாலும் தோனியை பிடிக்கும்ல? பிடிக்காதா? பிடிக்கும். நீங்க சப்போர்ட் பண்ணாததான் நல்லது எங்களுக்கு. இங்க வந்திருக்க எல்லாருமே ஒரு விஷயத்துக்காக தான் எதிர்பார்த்து வந்திருப்பீங்க. தோனி என்ட்ரி எப்படி இருந்தது? வேற லெவல் ப்ரோ. நினைக்கவே இல்லை இந்த லெவல்ல இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. செம்ம மாஸ். ஏன்னா போன வருஷம் கூட ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மேட்ச் வரல, அப்புறமா வர ஆரம்பிச்சு. இது ஃபர்ஸ்ட் மேட்சே வந்திருக்காரு. ரன் அவுட் ஆனதுக்குலாம் செம்ம என்ஜாய். அவுட் ஆனது செம்ம சந்தோஷம். ப்ரோ நான் RCB அப்ப நீ திருப்பி கேட்கணும் ப்ரோ. இல்ல 28 தேதி வாங்க, கரெக்டா இருக்கும். பாப்போம் ப்ரோ. மேட்ச் எப்படி இருந்தது? மாசா இருந்தது. நான் எல்லாத்தையும் அதான் சொன்னேன், மாசா இருந்தது. அவ்வளவுதான். மாசா இருந்தது. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க மேட்ச் பாக்குறதுக்கு? அதுதான் எதிர்பார்த்து வந்தீங்க? நான் எதிர்பார்த்து வந்தேன், பிளஸ் வின் எதிர்பார்த்து வந்தேன். அண்ட் ருத்ராஜ் வந்து நான் ஒரே ஒரு ஆசை, ஐ மீன் ருத்ராஜ் வந்து நிறைய சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ஐ வாண்ட் டு பிளே டில் MSG கம்ஸ் டு பேட். அது சொல்லிட்டு இருந்தார்ல, நான் கிரீஸ்ல நிக்கணும், அதாவது MSGயோட நான் சேர்ந்து ஆடணும். நான் ஓப்பனிங்ல வருவேன், MSG வரும்போது வரட்டும், நான் அவரோட சேர்ந்து ஆடணும்னு சொல்லிட்டு இருந்தாருல. ஸோ அது நடக்கணும்னு நான் இந்த மாசம் எதிர்பார்த்தேன். பட் ருத்ராஜ் அவுட் ஆயிட்டார் அன்பார்ச்சுனேட்லி. ஸோ கன்ஃபார்ம் சீசன்ல நடக்கும். அவ்வளவுதான். என்னங்க சூப்பரா இருக்கு. அவ்வளவுதாங்க. செம்ம வருவீங்க. May 18 பண்ணதை மறந்துட்டீங்களா? ஞாபகம் இருக்கா? May 18 பண்ணோம். அவங்க நம்மள தோக்கடிச்சாங்க செமிஃபைனல்ல. அவங்களுக்கு என்னாச்சு? அவங்களுக்கு உதவ விழுந்துச்சுதான். அவ்வளவுதான் வந்துச்சு. அவ்வளவுதான். ரொம்ப ஓவரா ஆடினா அதுதான் நடக்கும். சிம்பிள், முடிஞ்சு போச்சு. அப்ப மார்ச் 28 வந்து என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? சிஎஸ்கே எதிர்த்து RCB 2008ல இருந்து ஒரு மேட்ச் கூட ஜெயிச்சது இல்ல. 2008ல இருந்து சேப்பாக்கத்துல நாட் இன் அதர் ஸ்டேடியம், சேப்பாக்கத்துல ஒரு மேட்ச் கூட ஜெயிச்சல. சோ பார்க்கலாமே. 28 தானே, என்னங்க இன்னும் 23 4 நாள் இருக்கா, 5 நாள் இருக்கா, பார்த்தலாம். வெயிட் பண்ணா போது போச்சு. என்ன அப்ப வெயிட் பண்ற 24ல இருந்து 25 வரைக்கும். அது புரியுது. அது ஓகே, 4 நாள் வெயிட் பண்ணலாம். ஓகே, அந்த டைம்ல உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும் RCB மேட்சுக்கு? இப்ப மாசான ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அவ்வளவுதான், நம்ம தான் ஜெயிப்போம். அவ்வளவுதான்.